Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த லெசன் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 1ல் யூனிட் 6 கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The question number 1, microorganisms are measured in dash. Options are A centimeter, B millimeter, C micron, D meter. Correct answer is C micron. Second question, dash shows both living and non-living characteristics. The options are A protozoa, B virus, C bacteria, D fungi. Correct answer is virus. The virusக்கு வந்துட்டு both living and non-living characteristics இருக்கு. living characteristics என்னன்னு பார்த்தோம்னாக்கா அந்த வைரஸ் ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது தனக்கு தானே ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கும், ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் வைரஸு. அது வந்து ஒரு லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்காக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது ஹோஸ்ட் செல்குள்ளே போகாமல் ஃப்ரீயாக அட்மாஸ்பியரில் இருக்கும்போது அது வந்துட்டு ஒரு நான் லிவிங், இது ஒரு டேபிள் சேர் மாதிரி அது மண்ணு ஒரு ஃப்ரீலி இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அது ஒரு ஹோஸ்ட் செல்குள்ளே போகிற வரைக்கும் அதனால எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படியே இன்ஆக்டிவாகவே இருக்கும் என்விரான்மெண்ட்டில். ஹோஸ்ட் செல்குள்ளே போனால் அது லிவிங் பீயிங் மாதிரி தனக்கு தானே ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கும். இந்த மாதிரி இன்ஆக்டிவாக இருக்கிறது வந்துட்டு நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது சைட்டோபிளாசம் இல்லை அதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வைரஸ்க்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா, dash is a prokaryotic microorganism. The options are A virus, B algae, C fungi, D bacteria. The correct answer is D bacteria. ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ப்ரோகேரியாட்டிக்னா வந்து மோஸ்ட்லி சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான் வந்துட்டு ப்ரோகேரியாட்டிக் சொல்லுவாங்க. அதாவது ப்ரோகேரியாட்டிக்கில் சிங்கிள் செல் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ராப்பரான செல் மெம்பரேனோ இல்லை வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு வெல் டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரேனோ இருக்காது. அதுதான் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபோர்த் கொஸ்டின், based on shape the bacteria are classified into dash types. The options are A2, B3, C4, D5. Correct answer is 4 types. ஷேப் வச்சு பாக்டீரியா வந்து 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது 4 டைப்ஸ் என்னென்னு பார்த்தா பேசிலை, ஸ்பைரில்லா, கோக்கை, அதுக்கப்புறம் வந்துட்டு விப்ரியோ. இது மாதிரி 4 டைப்ஸாக வந்துட்டு பாக்டீரியாவை பிரிக்கிறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோன்னா, the plant body of algae is called as dash. The options are A stem, B thallus, C leaf, D root. Correct answer is B thallus. thallus-னா என்னென்னா, அந்த பிளான்ட் பாடியில் வந்துட்டு ரூட் இருக்கும், ஸ்டெம்மு, லீஃப்னு இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப்னு தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்காது. அப்படியே மொத்தமாக ஒரு பாடி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து thallus. அதில் வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப்லாம் தனித்தனியாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, dash is prepared from a mold called penicillium. Correct answer is penicillin. அதாவது பெனிசிலியம்ங்கிற ஒரு ஃபங்கைலேருந்து தான் வந்துட்டு பெனிசிலின்ற ஒரு வேக்சின் தயாரிக்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், dash are the infectious protein particles. Correct answer is prion. prion-ன்றது வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கிற அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அது. Third question, the infect virus particle found outside the host cell is dash. Correct answer is virion. virion-னா என்னன்னாக்கா அது வந்துட்டு ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல். அதில் வந்து வெல் டெவலப்டு அவுட்டர் ஷீல்டு இருக்கும், ப்ரோட்டீனால் ஆன வந்துட்டு அவுட்டர் ஷீல்டு இருக்கும், அதை கேப்சிட்னு சொல்லுவாங்க. இன்னரில் வந்துட்டு ஒரு வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு கோர் மெம்பரேன் இருக்கும். அது டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை நியூக்ளியஸ் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு காரணமான கோர் மெம்பரேன் உள்ளே இருக்கும். ஒரு வைரஸ் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் செல்குள்ளே போகாத வரைக்கும், அது என்விரான்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் அதை வைரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹோஸ்ட் செல்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது வந்து வைரஸாக மாறுது, அது ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான். Fourth question, microorganism can be seen with the help of a dash. Correct answer is microscope. Fifth question, bacteria which have a flagellum at one end is classified as dash. Correct answer is monotrichous. ஃப்ளாஜிலம்ங்கிறது வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா வந்துட்டு மூமெண்ட்காக யூஸ் பண்ணுறது. வால் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணால் அதை வச்சு மூவ் பண்ணுறதுக்காக, மூமெண்ட்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆர்கனல் தான் வந்துட்டு ஃப்ளாஜில்லாம்.
ஒரு எண்டில் மட்டும் அந்த ஃப்ளாஜிலா இருக்குது அப்படின்னா அது மோனோட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்டீரியாவை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோவிங். அதில் வந்துட்டு ஏ சைட் பி சைட் கொடுத்துருக்காங்க, அது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ரைசோபியம். ரைசோபியம் பாக்டீரியா வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா, இந்த லெகுமினல் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பல்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது, அந்த பிளான்ட்டோட ரூட்டில் வந்துட்டு ரூட் நாடியூல்ஸாக டெவலப் ஆகிட்டு, ரூட் நாடியூல்ஸ் டெவலப் பண்ணும்போது கூடவே இந்த பாக்டீரியாவும் டெவலப் ஆகும். ரூட் நாடியூல்ஸ்ன்றது வந்து ரூட்டில் வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும். அதில் இந்த பாக்டீரியா இருந்துட்டு என்ன பண்ணுன்னா, அந்த சாயிலில் வந்து நைட்ரஜன் கம்மியாக இருக்கக்குள்ள இந்த ரூட் நாடியூல்ஸில் இந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த நைட்ரஜனை வந்துட்டு அந்த சாயிலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ரைசோபியம் பாக்டீரியா. அதனால தான் இது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து டியூபர்குலோசிஸ். இதை காஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தா பாக்டீரியா. தேர்ட் ஒன் வந்து குரு. இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ப்ரையானுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா குரு. ஃபோர்த் ஒன் வந்து ப்ரோபயாட்டிக்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ். இந்த லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பாக்டீரியா. அது வந்துட்டு இப்போ நம்ம பால் வந்துட்டு கேர்டாக மாறுறதுக்கு, தயிராக மாறுறதுக்கு வந்துட்டு இந்த பாக்டீரியா தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் எதுனா அது வந்து வயிற்று புண்ணெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பாலில் போனோடனே அதில் வந்து ஒரு அசிடிட்டியை க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு தயிராக மாற்றுது. ப்ரோபயோட்டிக்ஸ் இது வந்து ஒரு குட் பாக்டீரியா. ஃபிஃப்த்து கொஸ்டின்னா எட்வர்ட் ஜென்னர். இது கரெக்ட் ஆன்சர் வேக்சின். ஏன் வேக்சின்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் பாக்ஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிசீசஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு பேத்தஜன்ஸ். திஸ் இஸ் ட்ரூ. அதாவது நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, குட் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, பேட் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. எந்த மைக்ரோ ஆர்கானிசம்னா டிசீஸ் காஸ் பண்ணுதோ அதெல்லாம் பேத்தஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், ஃபீமேல் அனோஃபெலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஃபீமேல் அனோஃபெலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் மலேரியா. மலேரியாவை காஸ் பண்ணுற புரோட்டோசோவாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது எதுன்னு பார்த்தா ஃபீமேல் அனோஃபெலஸ் மஸ்கிட்டோ. டெங்கு வைரஸை கிடையாது, மலேரியாவை தான் இது டிரான்ஸ்மிட் பண்ணுது. தேர்ட் கொஸ்டின், சிக்கன் பாக்ஸ் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ட்ரூ. அதாவது சிக்கன் பாக்ஸ் வந்து பரவக்கூடிய ஒரு நோய் தான், தொட்டா பரவும். அது அவங்க மேலே சிக்கன் பாக்ஸில் இருக்கிற அந்த பசு வந்து மற்றவங்க மேலே பட்டுதுன்னா, அந்த ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அது மற்றவங்க மேலே பட்டுதுன்னா அது மூலிமா சிக்கன் பாக்ஸ் பரவும். ஃபோர்த் கொஸ்டின், சிட்ரஸ் கேங்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபால்ஸு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா சிட்ரஸ் கேங்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஏர் அண்ட் வாட்டர். இந்த சிட்ரஸ் கேங்கர்ன்ற ஒரு டிசீஸ் வந்துட்டு சிட்ரஸ் பிளான்ட்ஸில் வரும். அதை காஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தா பாக்டீரியா தான். அது எது மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தா ஏர் அண்ட் வாட்டர் மூலிமா தான் அது டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், ஈஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். கரெக்ட் ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன், மலேரியா இஸ் காஸ்டு பை புரோட்டோசோவா. ரீசன், த டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மலேரியா வந்துட்டு காஸ் பண்ணுறது ஒரு புரோட்டோசோவா, டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஒரு மஸ்கிட்டோ. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் போத் ஆர் ட்ரூ. Second question, assertion, algae are heterotrophic. Reason, they don't have chlorophyll அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னா வந்துட்டு அதோட ஓன் ஃபுட்டை வந்து அதால் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் ஹோஸ்ட் செல்லை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்துட்டு ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆல்கே வந்துட்டு ஹெட்டிரோட்ராஃபிக் கிடையாது, அது வந்துட்டு ஆட்டோட்ராஃபிக். அதனால அதோட ஓன் ஃபுட்டை அதால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா, அதுக்கு வந்து குளோரோஃபில் இருக்குது. குளோரோஃபில் மூலயமா வந்துட்டு அதோட ஓன் ஃபுட்டை வந்துட்டு சன்லைட்லேருந்து அது ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதனால் ரீசனும் வந்துட்டு இங்கே ஃபால்ஸ் தான், அது குளோரோஃபில் இல்லைன்றதும் ஃபால்ஸ் தான். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.